ஹலோ. ஹலோ, திவாகர் தம்பிங்களா? ஆமா. நான் கண்மணியோட மாமியார் பேசுறேன். தம்பி. சொல்லுங்கம்மா. இல்ல ஒண்ணும் இல்ல, பேப்பர்ல சக்தியோட போட்டோ போட்டு விளம்பரம் வந்திருக்கு. அத பத்தி சக்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலப்பா? நீங்க என்ன சொல்றீங்க புரியலையே. அது ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே, உருப்படாதது. அவன் ஒரு செல்போன் கடை ஆரம்பிக்கிறான். அந்த விளம்பரத்துக்கு சக்தியோட போட்டோ போட்டு சக்தி ஏதோ சொல்ற மாதிரி விளம்பரப்படுத்தியிருக்கான். அதான் உங்களுக்கு தெரியுமா? ஏன்பா சக்தி இது விஷயமா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? அப்படின்னா அவளுக்கே இந்த விஷயம் தெரியாம தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி, அதுக்காக நீங்க சக்தி ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. நிஜமா இது சக்திக்கு பூபதி கடைதான்னு தெரிஞ்சிருந்தா இந்த விளம்பரத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாப்பா. அவகிட்ட ஒன்றும் சண்டை போட்டுறாதீங்கப்பா. அதுக்காக தான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். இந்த பூபதியை நான் பாத்துக்கிறேன். உருப்படாத பையன், தேவையில்லாத காரியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான்ப்பா. சக்தி கிட்ட நீங்க எதுவும் சண்டை கண்டு போட்டுறாதீங்கப்பா. இல்லை, நான் சண்டைலாம் போட மாட்டேம்மா. நீங்கள் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அப்படியா? தம்பி, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. பூபதி இனிமே உங்க வம்புக்கே வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிம்மா. சரி, வச்சிடறேன்ப்பா. உங்களை யாருன்னு எனக்கு தெரியல. எப்படியோ இந்த போட்டோ வடிவத்தில் என்கிட்ட வந்துட்டீங்க. ஆனா உங்களை பார்த்த பிறகு எனக்கு நல்லதே நடக்குது. இந்த மாதிரி இதுக்கு முன்னால எனக்கு நடந்ததே இல்லை. எனக்கு வர வேண்டிய சான்ஸ் கூட தட்டி போயிடும். நடக்கிறதெல்லாம் தப்பாவே நடக்கும். முதல் முறையா என் லைஃப்ல ஒரு சந்தோஷம் நடக்குதுன்னா நீங்க ஒரு அற்புதமான தெய்வதைன்னு தோணுது. சில நேரங்கள்ல அதுக்கும் மேல கடவுளோன்னு கூட தோணுது. நான் யாருன்னே தெரியாத ஒருத்தரோட போட்டோவை வச்சிருக்கிறது தப்பு. உங்களை தேடி பிடிச்சு இந்த போட்டோவை திருப்பி தந்துடணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ தர வேண்டாம் தோணுது. ஒரு தேவதையோட போட்டோவை நான் எதுக்கு இழக்கணும்? நீங்க என் கூடவே இருந்திருக்க. ஓகே. சபாஸ்டா, நல்லா இருக்குடா. நீ பண்றது ரொம்ப நல்லா இருக்குது. என்றா நடக்குது நாட்டுல? ஐயாவுக்கு ப்ரொமோஷனும் ஆபீஸ்ல எல்லாரும் சொல்லணும்ல. நானும் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? காத்தால யாரு மூஞ்சில் முழிச்சியோ அவங்களுக்கு ஒரு மாலை வாங்கி போடான்னு சொன்னேன். நீ அவங்களுக்கு மாலை வாங்கி போடாம தவறி வந்து அம்மனி போட்டோ வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கிற. ஏண்டா டே, விட்டா அம்மனி போட்டோவோட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு போல் இருக்கு. ஐயோ, ஏண்டா தவறி வந்து அம்மனி போட்டோவோட உனக்கு லவ்ஸாக்கு? அதெல்லாம் இல்லடா. இந்த போட்டோ வந்ததுல இருந்து எல்லாமே நல்லதாவே நடக்குது. இந்த போட்டோவை பார்த்தாலே மனசுல ஒரு உற்சாகம், சந்தோஷம் எல்லாம் வருதுடா. நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஆமாமா, அம்மனியோட போட்டோ வச்சு ஒரு சர்வரோக நிவாரணி அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போகுதோ? இந்த போட்டோ ராசியான போட்டோடா. இதை நானே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். நீ ஏதாவது சொல்லி குழப்பாத. அதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதடா. நீயே வழக்கம் போல கண்ணாடிக்கு முன்னாடி புலம்பிக்கோ. ஆனா ஒண்ணுடா, போட்டோ வச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்கிற. வம்பளை கொண்டு விட்டுற போகுது. போடா. டேய், என்றா நான் சொல்றேன் விசுக்கு எந்திரிச்சு போற? ப்ரொமோஷன் ஆயிருக்கிறியல்ல, ட்ரீட் கொடு. குடுக்குறேன். போலாம். உனக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி குடிக்கணும், அவ்வளவுதானே? வா. இந்த நாட்டுல பியூனா இருந்துகிட்டு
உனக்கு மேல வேலை பார்க்கிற பாஸ் கிட்ட தண்ணி அடிக்க போலான்னு கூப்பிடுற ஒரே ஆள் நீதான். அட நீ நானும் ஃப்ரெண்டு, அப்புறம் தான் பியூனு பாஸ் புண்ணாக்கெல்லாம். சரி சரி நேரமாகுது, மூஞ்சிகளை விட்டு துணி மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே ஏய் நவீன், சக்தி வரா. டேய் சக்தி கோபமா வந்துட்டு இருக்கா. இங்க பாரு, நான் சொன்னேன்ல என்ன சொன்னாலும் பண்ண மாட்டேன். புரியுதா? ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, நான் கரெக்டா பண்ணிடுவேன் சார். டோன்ட் வரி That's சார். good. கோதை நீ வா. ஓகே. என்னைய பண்ணிருக்க? என்ன பண்ணிருக்க? சக்தி முகத்துல நான் எப்படி மூவிப்பேன்? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? சாரி சார், தெரியாம நடந்து போச்சு. ராஸ்கல் உன்னை உதைக்க போறேன். தெரியாம நடந்துச்சு, தெரியாம. எப்படா நடந்துச்சு? அனாத குழந்தைகளுக்கு நிதி வசூல் பண்றதுக்காக எடுத்த போட்டோவை எப்படி செல்போன் விளம்பரத்துக்கு யூஸ் பண்ண முடியும்? அப்புறம் என்ன கம்பெனி நடத்தி நம்ம கிளிக்கிறோம்? சாரி சார். எந்த போட்டோவை எந்த விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணனும் தெரியாம நீ என்ன டிசைனர் வேலை பார்த்து கிளிக்கிற? ஐ அம் சாரி சார், நீங்க கொடுத்த போட்டோ கவர் மிஸ் ஆயிடுச்சு சார். பிரிண்டிங்ல மாத்தி பண்ணிட்டாங்க சார். முட்டாள் மாதிரி பேசாதடா. பாத்தியா கோதை அவன் என்ன சொல்றானே? சக்தி கிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டோம். எதுக்காக நம்ம போட்டோ செஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க? ஒரு ஏழை குழந்தைக்கு உதவி பண்றோங்கிற நோக்கத்தில் தானே. இப்ப செல்போன் நேர்ல அந்த போட்டோவை அடிச்சு ஏரியா ஃபுல்லா ஒட்டி இருக்கான். அதை பார்த்த சக்தி மனசு என்ன பாடுபடும். எனக்கு வெக்கமா இருக்கு கோதை. சக்தி வரக்கு முன்னாடி நான் இங்கிருந்து எங்கேயாச்சும் போயிட கோதை. அந்த பொண்ணு மொத்த என்னால பார்க்க முடியாது. இவன் என்னடா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான். ஹே நவீன், ஏன் இப்படி இமோஷன் ஆகுற? சக்தி கிட்ட நம்ம பேசுவோம், கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. யூ டோன்ட் வரி. இல்ல கோதை, நீ என்ன சொன்னாலும் ஐ ஃபீல் வெரி கில்டி. நம்ம வார்த்தைக்காக தான் சக்தி அந்த போட்டோ செஷன் ஒத்துக்கிட்டான். ஆனா நம்ம சக்தியை சங்கடப்படுத்திட்டோம். இப்ப போஸ்டர்ல ஊரு பூரா ஒட்டி இருக்கா. அவங்க வீட்டுல இதை பார்த்துட்டு ஏதாவது கேட்டாங்கதான் அந்த பொண்ணு. சக்தி வா. சக்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லி அப்பாலஜிஸ் கேட்கணும். ஒரு தப்பு நடந்து போச்சு சக்தி. தெரியும், நானும் பார்த்தேன். அந்த கோவத்துல தான் நான் ஆஃபீஸ்க்கே வந்தேன். இங்க நீங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டேன். தப்பு என்னோடது தான் மேடம். போட்டோ கவர் மாறிடுச்சு. ஐ அம் சாரி. சக்தி 1 minute. I'm sorry சக்தி. I'm very sorry. ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. இந்த விஷயம் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவர்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். ஏற்கனவே எங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையே வந்துடும். புரியுது சக்தி. நான் வேணா விளக்கம் சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குமா? வேண்டாம் வேண்டாம், நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஹே சக்தி, உன் போட்டோ பப்ளிஷ் பண்ண தப்புதான். அதுக்காக நீ கோவப்படு, அதுல 100% நியாயம் இருக்கு. ஆனா திவாகர் கோச்சுப்பான்னு சொன்ன பாத்தியா, அதை என்னால ஒத்துக்கவே முடியாது. போதே அவர் என் ஹஸ்பண்ட். ஓகே இருக்கட்டும், உன் போட்டோ பப்ளிஷ் பண்ண தப்பா ரைட்டாங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். ஆனா திவாகர் கோச்சுப்பான்னு சொன்ன பாத்தியா, நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்குன்னு சொந்தமா மூளை இல்ல. சோ உனக்காக நீ கோவப்படல. அவருக்கு என் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் என் மேல சத்தம் போடுறாரு. அக்கறைய பத்தி என்கிட்ட சொல்றியா? இந்த ஆம்பளைங்க நம்ம மேல காட்டுற அக்கறை கூட ஒரு விதத்துல ஆதிக்கம் தான், புரியுதா? சரி, இத பத்தி நானே அவர்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன். வரேன். ஹே நவீன், கூல் யார். என்ன ஓகே. ओम एकदंताद्रमाः ओम कपिलाद्रमाः ओम गजकर्णकाद्रमाः ओम लंबोदराद्रमाः ओम विकटाद्रमाः ओम विघ्नराजाद्रमाः ओम विनायकाद्रमाः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाद्रमाः ओम बालचन्द्राद्रमाः ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात् महागणपतये नमः यो वैदां ब्रह्मणा वेदामृतेनामृतां पुरे
தஸ்ஸை பிரம்மஜ பிரம்மாண்டஹாஜக்கேர்த்தம். உங்க நல்ல மனசு போலவே இந்த வியாபாரம் நல்லா அமோகமா நடக்கணும். அப்படி சொல்லுங்க ஐயா. உங்க வார்த்தைப்படி இந்த செல்போன் கடை ஓகோன்னு வரணும். கவலையப்படாதீங்க சம்பந்தி. உலகத்துல பேசுறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த செல்போன் பிசினஸ் அமோகமா நடக்கும். அதுவும் நம்ம தாமரை மாதிரி விவரமான ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம். இப்பெல்லாம் முக்காவாசி வேலை செல்போன்லயே முடிஞ்சு போகுது. என்ன தாமரை நான் சொல்லுங்க. தாமரை பேசுறது வெட்டி பேச்சுன்னு சொல்றீங்களா? தாமரை நீ ஒண்ணும் வித்தியாசமா நினைச்சுக்காத. நான் உன்னை பத்தி பெருமையா தான் சொன்னேன். தாமரை ஒன்னும் அவ்வளவு குறைச்சு எடை போட்டுறாதீங்க. நான் பேசுற ஒவ்வொரு விஷயத்திலயும் முக்கியமா ஒரு பாயிண்ட் இருக்கும். உங்களை மாதிரி வெட்டியா பேசிட்டு இருக்க மாட்டேன். யார் நானு? வேண்டியதுதான். அது ஏன் தாமரை மாப்பிள்ள நம்ம கூட வந்தார்ல கார்ல, எங்க போனாரு அவரு? ஏதோ முக்கியமான வேலைன்னு இறங்கி போயிட்டாரு. பூஜை முடியறக்குள்ள வரேன்னு சொன்னாரு. வரட்டும் வரட்டும். பேச்சு முத்தே, நீ ஒண்ணு பண்ணு. இங்க இருக்கிற செல்லுல நல்ல செல்லா ஒண்ணு பார்த்து முதல்ல காசு கொடுத்து வாங்கிரு. அதுவும் கரெக்ட் தான். பேச்சு முத்து மாமா செல்போன் வாங்கினா அதுவும் ராசியா தான் இருக்கும். எனக்கு நான் எப்ப சொந்தமா வாங்கியிருக்கேன். எனக்கு எல்லாமே மாமா தான். நீங்களே நல்ல மொபைலா பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. என் கடையில நானே முத போனி பண்ணா நல்லாவா இருக்கும்? எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ராசி இல்லடா. கரெக்ட். எங்க அப்பாவுக்கு எப்பவுமே அந்த ராசி கிடையாது. தாமரை ஒண்ணு ஆரம்பிச்சா அது நல்லபடியா தொடங்கணும் எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். அப்போ எனக்கு நீ செல்போன் வாங்கி தர. நான் இப்போ உங்களுக்கு வாங்கி தரணும். நான் எனக்கு வாங்கி போறேன். படம் பிடிச்சி அப்பப்ப பாக்குற மாதிரி கேமரா செல்போன் இருக்கா? அதோட அது சத்தமா பாட்டு வேற கேட்கணும். ரொம்ப முக்கியம். நிறைய மாடல்ஸ் இருக்கா, நீ இருங்க எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, W350. இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்கும். படம் பிடிக்கிறத மட்டும் எடுத்து போடு. எல்லாமே அந்த மாடல் தான். இந்தாங்க. டேய் பூபதி, பாத்தியா என் மருமகளை எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான்னு பாரு. நாமெல்லாம் இங்க வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க பாரு, மருமக வியாபாரத்தை மும்மூரமா பாத்துக்கிட்டு இருக்கு. அம்மா மருமகளை, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மருமகளை. நீ இந்த பிசினஸ் தூக்கி நிறுத்துவ, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. பத்மா, பாத்தியா நம்ம பொண்ணு மாமனாரை எப்படி பேசி கவுத்துட்டான்னு? அவ யாரு? ஏன் பொண்ணாச்சே? உன் பொண்ணா? நம்ம பொண்ணுதான், விடுங்க. விஜய், இப்போ புதுசா ஒரு போன் வந்திருக்காமே. அதுல மயிலாப்பூர் கோயிலுக்கு போறது எப்படி, சாந்தம் சர்ச்சுக்கு போறது எப்படி, இந்த பீச்சுக்கு போறது எப்படி, அதோட மேப் எல்லாம் இருக்காமே. அதுல ஒரு 4 எடுத்து போடு. கனவாப்பேட்டைக்கு போறதுக்கு வழியும் அது காட்டும். உனக்கு எதுக்கு அந்த போன் எல்லாம்? போன் வந்துச்சுன்னா ரெட் பட்டன் அழுத்தி பேசுறதா கிரீன் பட்டன் அழுத்தி பேசுறதான்னு உனக்கு தெரியாது. அவளையே மெசேஜ் உனக்கு அனுப்ப தெரியுமா? இல்ல வர்ற மெசேஜ் தான் உனக்கு படிக்க தெரியுமா? அப்புறம் அந்த போனை வச்சுட்டு என்ன பண்ண போற? கண்மணி, பணம் கொடுத்துருமா. ஐயோ, அங்க யார் வரன்னு பாருங்க. யாருங்க? அடடே, வாங்க வா கண்மணி. இவங்களையெல்லாம் யாரும் இங்க வர சொன்னது? நாங்க கடை ஓகோன்னு வரணும்னு நினைக்கிறோம். கோவிந்தா 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 கோவிந்தா. யோ போயா. கோவிந்தா கோவிந்தா. யோ போயா, உதப்ப. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. யோ போயா. சரி போறோம் கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. அவனை மட்டும் அனுப்புனா பத்தாது, புதுசா வந்திருக்கவங்களையும் சேர்த்து அனுப்பு. நாங்க இங்க கஸ்டமரா வந்திருக்கோம். கஸ்டமரா. இங்கிலீஷ் புரியும் இல்ல? ஏதோ கடை திறந்த உடனே காலியா இருக்கு, ஈ ஓட்டிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான் போனா போகுதுன்னு போனி பண்ணிட்டு போலாமேன்னு வந்தோம். ஏம்மா, யாருமா சொன்னது? பின்னாடி திரும்பி பாரு, கடையில நிக்கிற கூட இடம் இல்ல. மூதேவி கனவு காணுது போல இருக்குது. ஏத்து, கடை ஃபுல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. கஸ்டமர்ஸ் யாராவது இருக்காங்க? அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, நாம கஸ்டமரா இல்ல வந்திருக்கோம். இதுங்களுக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கிட்டா நம்ம இங்க வந்திருக்கோம். நான் சொல்றது புரியுது இல்ல? ஏய் தள்ளு, என்ன மரம் மாதிரி நிக்கிற? மூஞ்சிய பாரு. என்னம்மா எல்லாமே டப்பா மாடலா இருக்கு, ஒண்ணு கூட தேராது போல இருக்கு. ஏன் கண்மணி, இவங்க என்ன புது கடை திறந்தாங்களா இல்ல செகண்ட் ஹேண்ட் கடை திறந்திருக்காங்களா? சொல்ல பத்தி என்ன தெரியும்? எல்லாம் புது மாடல் தான். எது இது புது மாடலா? செல்போனை பத்தி தெரியாதுங்கெல்லாம் கடை வச்சா இந்த மாதிரி தான். புது கடையில வாந்தி எடுத்துறாத. டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கல, அசிங்கம் பண்ணிர போற. ஏய் அடிச்சேனா அப்படியே. அம்மா
அவளை வெளியில போய் வந்து எடுக்க சொல்லு. அம்மாடி கண்மணி கண்மணி மடி ஐயோ ஐயோ கண்மணி என்னம்மா? என்னடி வாந்தி எடுக்கிற? தெரியலையேம்மா. ஐயோ என்னம்மா என்னாச்சு? இல்லப்பா கடை திறந்துட்டோமேன்ற வயிற்றுச்சல். எதுக்கு வாந்தியா வரலன்னு தெரியல. என்ன கண்றாவியோ? வாட் நான்சென்ஸ் என்ன தெரியலங்களே. இருமா இரு வரேன் இந்த வரேன். ஐயோ தண்ணி எங்கேயாவது இருக்கா? தண்ணி எங்கே இருக்கா? இங்க வா. கண்மணி என்னடி இதெல்லாம்? இங்க வா. கண்மணி பண்ணி பாத்துமா பாத்து.